ஒரு ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அதில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த ஆற்றில் இருந்த ஒரு முதலைக்கும் அந்த குரங்கிற்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. குரங்கு தினமும் மரத்திலிருந்து சுவையான நாவல் பழங்களை முதலைக்கு கொடுக்கும். இருவரும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டனர். ஒரு நாள் முதலை சில பழங்களை தனது மனைவியிடம் கொடுத்தது. அதை சாப்பிட்ட முதலையின் மனைவி, இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கூறி குரங்கின் இதயத்தை சாப்பிட ஆசைப்பட்டது. மனைவியின் பேச்சைக் கேட்ட முதலை குரங்கை தனது வீட்டிற்கு விருந்துக்கு வருமாறு அழைத்து தனது முதுகில் ஏற்றிக்கொண்டது. ஆற்றின் நடுவே சென்றபோது தனது மனைவியின் ஆசையைப் பற்றி குரங்கிடம் உண்மையை சொன்னது. இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் குரங்கு சாதுரியமாக, ஐயோ, எனது இதயத்தை நான் மரத்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேனே, மீண்டும் கரைக்கு சென்றால் அதை எடுத்து வரலாம் என்று கூறியது. குரங்கின் பேச்சை நம்பிய முதலை மீண்டும் கரைக்கே திரும்பியது. கரை வந்ததும் குரங்கு வேகமாக மரத்தில் ஏறி தப்பித்துக் கொண்டது. ஆபத்தான நேரத்தில் பதற்றமடையாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எத்தகைய சூழ்ச்சியிலிருந்தும் தப்பிக்கலாம். மேலும் துரோகம் செய்பவர்களுடன் மீண்டும் நட்பு கொள்ளக்கூடாது.